இந்த நாட்டில் விவசாயிகளின் குரல், அவருடைய வாழ்வாதாரம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். விவசாயிகளை அழிக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாம் கடவுளை நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளை துரத்தி விடுவதற்கு சமானம். ஏனென்றால் நாம் எப்படி கடவுளை வழிபடுகிறோமோ அதேதான் விவசாயிகளும். நாம் வாழ்வதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். நம்முடைய பசியை போக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த விவசாயம் நன்கு வளர வேண்டும். விவசாய தொழில்கள் தமிழ்நாட்டில் பெருக்க வேண்டும். ஏன்னா விவசாய இடத்துல எடுத்து பிளாட் போட்டு வித்துறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கார்பரேட் குரூப் இருக்கு. விவசாய நிலங்களை, விவசாயத்தை அழித்துக் கொண்டே வருகிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். விவசாயிகள் வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும். பணத்தை கட்டுக்கட்டாக வைத்துக் கொண்டு நம்ம சாப்பிட்டு வாழ முடியாது. நகைகளை அப்படியே அள்ளி வைத்துக் கொண்டு நாம் உண்ண முடியாது. ஏனென்றால் இது எல்லாமே மாயை. விவசாயம் மட்டும்தான் உண்மையானது. அந்த விவசாயத்தை காப்பாற்றுங்கள். மூன்றாவதாக துப்புரவு பணியாளர்கள். நாம் இந்த நாட்டில் தூய்மையாக நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறோம் என்றால் அதற்கு தூய்மை பணியாளர்கள் தான் ஒரு முக்கிய காரணம். நாம் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள பகுதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முக்கிய காரணமே துப்புரவு பணியாளர்கள். இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இன்று ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது 2 மடங்காக மாற்றுங்கள். எங்களுடைய ஆட்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்க இப்போ 10,000 ரூபாய் இருந்தால் 20,000 ரூபாய் கொடுக்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு துப்புரவு பணியாளர்களும் நம்மை காக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார்கள். ஆகையால் துப்புரவு பணியாளர்களை போற்றுங்கள். அவர்களுக்கென்று நிறைய திட்டங்களை செயல்படுத்துங்கள். நன்றாக இருக்கும்.